உன் மருமவனை நம்பினா உன் பொண்ணு அடுத்தவன் வாங்கி கொடுத்த தாலியை தான் கட்டிக்கணும். அத்தை, நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. மீனாட்சிக்காக நான் வாங்குறேன். ஜீவா, அதெல்லாம் எப்படியும் 1 லட்சத்துக்கு மேல ஆகும். ஏமா நீ எந்த ஊர்ல இருக்க? 1 லட்சமா? 2 லட்சம் கிட்ட ஆகும். எத்தனை லட்சம் வேணாலும் ஆகட்டும், நான் வாங்கிட்டு வரேன். அம்மா, நீங்க தாலி பிரிச்சு போட ஏற்பாடு பண்ணுங்க. என் பொண்டாட்டிக்கு நான் தான் தாலி வாங்குவேன். ஜீவா, என்ன சக்தி இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒருத்தி மட்டும்தான் உன் புள்ளைய நம்பணும். ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவனுக்கு. சவால் விட்டுட்டு போறான் வேட்டி பய. அத சாரே சொல்லிட்டாரு, தாலி வாங்கிட்டு வரேன்னு. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. சுமதி, நீ எதுக்கும் ஒரு மஞ்சக்கிழங்கு வாங்கி வச்சுக்க. அவன் ஒரு பொட்டு நகை கூட வாங்க மாட்டான். உன் பொண்ணு காலத்துக்கும் மஞ்ச காய்த்தை தான் காட்டிக்கிட்டு கிடக்கணும். ஐயோ, இவன் தாலி வாங்கிட்டு வர போறானா? வெட்டியா பேசிட்டு இருக்காம உங்க அப்பத்தா சொன்ன மாதிரி போய் மஞ்சக்கிழங்கு ஒண்ணு வாங்கிட்டு வா, நான் அதை கட்டிக்கிறேன். வேறு மீனாட்சி, உன்னை எனக்கு பிடிக்கும். இந்த மதுரை சைஸுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும். உன்னை நான் லவ் பண்ணேன், அது எல்லாமே சரிதான். ஆனா நான் அதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டல. அப்போ வேற எதுக்கு தாலி கட்டின? ஆதி கெட்டவன், அவன்கிட்ட இருந்து காப்பாத்ததான் உனக்கு தாலியே கட்டினேன். நீ எத்தனை தடவை சொன்னாலும் அது பொய்ன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிறத நீ சொன்ன மாதிரி ஏன் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். எனக்கு உன்னை பிடிக்காது. இந்த பூமி சைஸுக்கு உன்னை பிடிக்காது. நான் உன்னை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதே இல்ல, இனிமேலும் லவ் பண்ண முடியாது. போதுமா? நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. அதனால கோவத்துல என்னென்னமோ பேசுற. நான் சொல்ற எதையும் நம்பவும் மாட்டேங்கிற. எல்லா உண்மையும் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும். வேணாம், எனக்கு புரிய வேணாம். நீ என்ன புருஷனா நினைக்கலனாலும் நான் உன்னை பொண்டாட்டியா தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. நீங்க பாரு, நான் தாலியோட வரேன். ஆடி 18 முன்னிட்டு மாபெரும் சிலம்பம் போட்டி. முதல் பரிசு 2 லட்சம், 2ஆம் பரிசு 1 லட்சம், 3ஆம் பரிசு 50,000. ஏய் மாப்பிள்ளைகளா, இந்த சிலம்பம் போட்டிய எனக்காகவே நடத்துற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள, இந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு முதல் பரிசு 2 லட்சத்தை தாட்டுறோம், தூக்குறோம். அட பாவி, என்னையா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க? ஏய், நீ போய் கலந்துக்கிட்ட உடனே பாப்பா வந்து முத பரிசு எடுத்துட்டு போ அப்படின்னு விட்டு கொடுப்பாங்க நினைச்சாயா? மாப்பிள்ள, தான் வீரத்தை காட்டவும் தான் பண தேவைக்காகவும் அவங்க உசுரை கொடுத்து போராடுவாங்கய்யா. அதுலலாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமையா. ஏய், நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாயா? அது எனக்கு தெரியாதா? அவங்கள மாதிரியே நானும் தான் உசுரை கொடுத்து போராடுவோம்ல. போராடுவே சரி, ஆனா 3வது பரிசு 50,000 ரூபாய் கூட கிடைக்காம போச்சுன்னா என்னையா பண்ணுவ? ஏய், பாசிட்டிவா யோசிடா. ஏன்டா எப்படி கேக்குற? மாப்பிள்ள, அவங்களாம் இந்த போட்டிக்காக வருஷ கணக்கில் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கய்யா. நீ சிலம கம்பு தொட்டு பல மாமாங்க ஆச்சியா. ஆமாய்யா, வேற வழியை பாரு. வீணா போட்டி போட்டு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா. மாப்பிள்ள, அவசரப்படாத, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. மாப்பிள்ள, நான் அந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன். மீனாட்சிக்காக ஜெயிக்க தான் போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை.
மா, மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொண்டு வரேன். அதை பிரிச்சு மாட்டிட்டு இந்த தாலியை கோவில் உண்டியல்ல போட்டு. அத்த, நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. மீனாட்சிக்காக நான் வாங்குறேன். இவர் போய் சிலம்பம் போட்டியில ஜெயிப்பாரா, 2 லட்சம் பிரைஸ் அடிப்பாரா, தாலி வாங்குவாராம். கேட்கவே சிரிப்பா இருக்குல்ல? தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க இவ்வளவு டேய் ஜீவா, சீக்கிரமா? எங்கடா போற? சிலம்பம் போட்டிக்கு. அதுல ஜெயிச்சா 2 லட்சம் கிடைக்கும். டேய், நீ கத்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப போட்டியிலலாம் போய் எப்படிப்பா கலந்துப்ப? அப்படியே கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்கிற அளவுக்குலாம் உன்னால ஆட முடியாதுப்பா. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா? வேணாம் தம்பி, எதுக்கு இதெல்லாம்? இந்த தாலி தானே, அது நம்ம எப்படியாவது பாத்துக்கலாம். இல்லத்த, என் பொண்டாட்டி கழுத்துல நான் சொந்த காசுல வாங்கின தாலி தான் இருக்கணும். ஜீவா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறது சந்தோஷம்தான்ப்பா. அதுக்கு இதுதான் வழியா? இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையாப்பா? கொஞ்சம் லேசா கம்பி எங்கேயாவது பட்டாலும் பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும் ஜீவா. ஐயோ தம்பி தம்பி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. நான் பேங்க்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். என்கிட்ட நகையும் இருக்கு. தாலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது அத்தை. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் ஜெயிச்சு தாலியோட வருவேன். கோவில் ஆக வேண்டிய எல்லா வேலையும் நீங்க பாருங்க. நான் ஜெயிச்சுட்டு வரேன்.